முதிட்டானா என்னன்னு தெரியுமா? நான் அசிங்கமா பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் ரீசெண்டாக தரம்சாலாக்கு சோலோ ட்ராவல் பண்ணேன். அங்கே நிறைய மானிஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தேன். அங்கே கற்றுக்கிட்ட ஒரு புது வார்த்தை தான் முதிட்டா. இது என்னன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என்னோட பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. புத்திசம்ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான் முதிட்டா. இந்த வார்த்தையோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மற்றவங்களுக்காக ஜென்யூனாவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இன்னைக்கு தேதிக்கு நம்ம எல்லாரும் இப்படி தான் இருக்கோமா? எங்கே பார்த்தாலும் வன்மம், பொறாமை, வெஞ்சன்ஸ்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மேலேயே அவ்வளோ ஹேட்ரட் இருக்கு. இதுக்கான ரீசன் அஃப்கோர்ஸ் பேட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் குட். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல நீங்க எவ்வளோ நல்லது பண்ணிருப்பீங்க, ஆனா நீங்க தெரியாம பண்ண தப்பு தான் உங்களுக்கு ரொம்ப போட்டு உறுத்திட்டு இருக்கும். இதே மாதிரி தான் மற்றவங்களோட சக்சஸ் பார்க்கும்போது பொறாமை ஈஸியா வந்துடுது. ஆனா முதிட்டா வரதுக்கு பிரைன் நிறைய காக்னிட்டிவ் எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கு. சப்போஸ் இப்படி பொறாமப்படுறது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்க ஆல்ரெடி பாதி சேஞ்ச் ஆயிட்டீங்க. இதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் சொல்றது கேளுங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் ஹாப்பியா ஆனீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஹாப்பியா இருக்க சான்சஸ் கம்மி. அதுவே மற்றவங்க லைஃப்ல நல்லது நடக்கும்போது நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா நீங்க ஹாப்பியா இருக்க கோடிக்கணக்கான சான்சஸ் இருக்கு. இதை நான் சொல்லல, தலைலாமா சொல்றாரு. சரி, இதெல்லாம் சொல்ல நல்லா தான் இருக்கு. ப்ராக்டிக்கலா எப்படி பாசிபிள்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு ஆக்சுவலா நான் சொல்றது கேளுங்க. நீங்க உங்களுக்காக ஹாப்பியா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக ஹாப்பியா இருந்தாலும் சரி, ஹாப்பியா இருக்க போறது நீங்க தான். பெனிஃபிட் உங்களுக்கு தான். ஸோ காசா பணமா மற்றவங்களுக்கும் சேர்த்து ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணி பார்ப்போமே.